பார்க்குற இந்த கார் பார்த்தீங்கன்னா 2017 மாடலுங்க Volkswagen Tiguan Highline 2 லிட்டர் டீசல் ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷனுங்க. நல்ல ஒரு ப்ரீமியம் 5 சீட்டர் எஸ்யூவிங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆடி Q3 Q5 அந்த மாதிரி ஒரு செக்மெண்ட். Q3 விட பெருசு கார், நல்லா இருக்குங்க. ஏர் பேக்ஸ், ஏபிஎஸ், ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோலுங்க, புஷ் ஸ்டார்ட் பட்டனுங்க, எல்லா ஃபீச்சர்ஸ் இந்த கார்ல இருக்கு. எல்இடி லைட்ஸ் இந்த கார்ல வந்துருங்க. பனோரமிக் சன்ரூஃப் இந்த கார்ல வந்துரும். லெதர் சீட்ஸ் இருக்கு. டைமண்ட் கட் அலாய்ஸ் இந்த கார்ல வந்துருங்க. தவிர பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா பேசிக் ஃபீச்சர்ஸுமே இந்த கார்ல இருக்கு. ரியர் ஏசி இந்த கார்ல வந்துருங்க. வித் டெம்பரேச்சர் கண்ட்ரோலோட வரும். தவிர ரியர் வைப்பர், ஃபாக் லேம்ப்ஸ், டிஆர் எல்லா பேசிக் ஃபீச்சர்ஸ் இந்த கார்ல இருக்குங்க. இந்த கார் கஸ்டமர் சொல்லிட்டு இருக்க பிரைஸ் 1875ங்க. ஜென்ரலா இந்த கார் மார்க்கெட் வேல்யூ பாத்தீங்கன்னா 21 ல இருந்து 22 வரைக்கும் போட்டிருப்பாங்க. இது கஸ்டமர் வெஹிக்கிள் தான். அவங்க இப்போ 18.75 தான் கேட்கறாங்க. நீங்க டைரக்டா விசிட் பண்ணுங்க. அதுல இருந்து ஒரு சின்ன டிஃபரன்ஸ் நான் ட்ரை பண்ணி தரேன். அதே போல லோன் ஆப்ஷன் போலான்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு 18 lakhs வரைக்கும் லோன் அரேஞ்ச் பண்ணலாங்க. ஸோ நீங்க நேரடியாக விசிட் பண்ணுங்க. உங்க ப்ரொஃபைல பேஸ் பண்ணி என்ன பெஸ்ட் முடியுமோ நம்ம லோன் பண்ணி தந்துடுறோம். கார் 200% உங்களுக்கு பிடிக்கும். டயர் 4மே பிராண்ட் நியூ டயர்ஸ்ங்க. வண்டியில் ஒரு சின்ன ஸ்கிராட்ச் கூட இருக்காது. ஃபிளட் ஹிஸ்ட்ரி கிடையாது. ஆக்சிடென்டல் ஹிஸ்ட்ரி இந்த கார்ல கிடையாதுங்க. டில் டேட் கம்பெனி மெயின்டைன்டு கார் தான். இப்போதைக்கு ஒரு ஆயில் சர்வீஸ் மட்டும் நம்ம பண்ற மாதிரி இருந்திருக்கு. அது கூட செல்லர் வந்து பண்ணி தரேன்ட்டார். கம்பெனியை விட்டு ஆயில் சர்வீஸ் பண்ணி தரலான்ட்டாருங்க. ஸோ வண்டியில் வந்து எந்த ஒரு எக்ஸ்பென்ஸுமே இல்லாத ஒரு ஜென்யூனான ஒரு கார். அதே மாதிரி மார்க்கெட் வேலையில ஒரு 2 லட்சம் 2.5 லட்சம் ரூபா விலையும் கம்மிங்க. ஸோ நீங்க விசிட் பண்ணுங்க. கண்டிப்பா ஒரு நல்ல ஒரு ஃபேமிலிக்கு உண்டான ஒரு 5 சீட்டர் ப்ரீமியம் எஸ்யூவி இந்த கார். பார்க்குற இந்த கார் பார்த்தீங்கன்னா 2015 மாடலுங்க. டொயோட்டா இன்னோவா விஎக்ஸ் சிங்கிள் ஓனர் கார் இருக்குது. ஹரியானா ரெஜிஸ்ட்ரேஷனுங்க. இந்த கார் கஸ்டமர் சொல்லிட்டு இருக்க பிரைஸ் 980. பிரைஸ் ஃபிக்ஸ்ட் பிரைஸ் கிடையாதுங்க. பிலோ 950 நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். சிங்கிள் ஓனர் கார் 270 போயிருக்கு. கம்ப்ளீட்டா சர்வீஸ் ஹிஸ்ட்ரி இந்த காருக்கு இருக்குங்க. கம்பெனியில் எல்லாம் சர்வீஸ் பண்ணியிருக்காங்க. இதை பார்த்தா உங்களுக்கு ஏர் பேக்ஸ், ஏபிஎஸ், ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல், ஸ்டேரிங் மோட்டோட ஆடியோ கண்ட்ரோல்ஸுங்க, இன்ஃபோடைன்மெண்ட் டிஸ்பிளே இந்த கார்ல வந்துருங்க. மோட்டரைஸ் சைடு மிரர்ஸ் இந்த கார்ல இருக்கு. சைடு மிரர் இண்டிகேட்டர் இந்த கார்ல வந்துருங்க. டைமண்ட் கட் அலாய்ஸ்ங்க, ஃபாக் லேம்ப்ஸ், ரியர் வைப்பர் எல்லா ஃபீச்சர்ஸ் இந்த கார்ல வந்துருங்க. குரோம் கிரில் இந்த கார்ல வந்துடும். இந்த கார் அதான் ஏற்கனவே சொன்னது போல 980 கேட்டுருக்காங்க. பிலோ 950 நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாங்க. நீங்க கேரளால இருந்து பாக்குறீங்களா இல்ல பாண்டிச்சேரியில இருந்து பாக்குறீங்க, தமிழ்நாடுல இருந்து பாக்குறீங்க தெரியும். அந்தந்த ஸ்டேட்டுக்கு உண்டான டாக்ஸ் நீங்க கட்ட வேண்டியது வரும். தமிழ்நாடோடதுல பாதி வேல்யூ தான் மற்ற ஸ்டேட் டாக்ஸ் வருங்க. பாதி கம்மியாக தான் வரும். ஸோ நீங்க அதை ரெஃபர் பண்ணிக்கலாம். நீங்க எங்கிருந்து எந்த லொகேஷன் வரீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம டாக்ஸ் கட்ட வேண்டியது வருங்க. இந்த கார் பொறுத்த வரைக்கும் என்ஓசி செல்லர் எடுத்து வந்துருவாரு. ஸோ ஸ்டேட் டாக்ஸ் மட்டும் நம்ம கட்ட வேண்டியது இருக்கும். பிரைஸ் கண்டிப்பா பிலோ 950 நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ நீங்க பாக்குற இந்த கார் பாத்தீங்கன்னா 2017 மாடல் 18 டெலிவரிங்க. ஜீப் காம்பஸ் லிமிடெட் 2 லிட்டர் டீசல் மேனுவல் டிரான்ஸ்மிஷனுங்க. வெறும் 45,000 கிலோமீட்டர் தான் இந்த கார் இது வரைக்கும் ஓடி இருக்கு. கோயம்புத்தூர் ரெஜிஸ்ட்ரேஷன் சிங்கிள் ஓனர் காருங்க. லிமிடெட் அப்படிங்கிறனால இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏர் பேக்ஸ், ஏபிஎஸ்ங்க, புஷ் ஸ்டார்ட் பட்டனுங்க, லெதர் சீட்ஸுங்க, ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோலுங்க, ரியர் வைப்பர், ஃபாக் லேம்ப்ஸ், டிஆர் எல்லா ஃபீச்சர்ஸ் இந்த கார்ல வந்துருங்க. இந்த கார் கஸ்டமர் சொல்லிட்டு இருக்க பிரைஸ் 14 lakhsங்க. பிரைஸ் கண்டிப்பா நெகோஷியபிள் பிரைஸ்ங்க. அதே போல லோன் ஆப்ஷன் போலான்னு நினைக்கிறவங்களுக்கு 12 lakhs வரைக்கும் நம்ம ஈஸியாக லோன் பண்ணி தரோம். இப்போ நம்ம பார்த்துக்க இந்த கார் பார்த்தீங்கன்னா 2018 மாடலுங்க. எஸ்கிராஸ் டீசல்ங்க. ஏற்கனவே ப்ளூ கலர் ஒன்று பார்த்துருப்போம். அது ப்ளூ கலர், இது வந்து டார்க் கிரே கலருங்க. இந்த கார் மதுரை ரெஜிஸ்ட்ரேஷன் 79,000 கிலோமீட்டர் தான் இந்த கார் இது வரைக்கும் ஓடி இருக்குங்க. இந்த கார்ல அப்படிதான் ஏர் பேக், ஏபிஎஸ், ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல், அலாய் வீல்ஸுங்க, இன்ஃபோடைன்மெண்ட்டுங்க, ஸ்டேரிங் மோட்டோ ஆடியோ கண்ட்ரோல்ஸுங்க, க்ரூஸ் கண்ட்ரோல் வந்துருங்க, ரியர் வைப்பர், ஃபாக் லேம்புங்க, ப்ரொஜெக்ட் ஹெட்லைட்ஸுங்க, டைமண்ட் கட் அலாய்ஸ் எல்லா ஃபீச்சர்ஸ் இந்த கார்ல இருக்கு. நல்ல குவாலிட்டியான லெதர் சீட் கவர்ஸ் இந்த கார்ல இருக்கு. இந்த கார் ஓடிக்கு கிலோமீட்டர் ஏற்கனவே சொன்னது போல 79,000 தான் போயிருக்குங்க. கஸ்டமர் சொல்லிட்டு இருக்க பிரைஸ் 940ங்க. பிரைஸ் கண்டிப்பா நெகோஷியபிள் பிரைஸ் தான். நீங்க நேரடியாக விசிட் பண்ணுங்க. 9 lakhs, க்ளோஸ் டு 9 lakhs நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்ல பிலோ 9 lakhs நம்ம ட்ரை பண்ணி பார்த்துடலாங்க. வண்டி கண்டிப்பா உங்களுக்கு டெஸ்ட் பண்ணீங்கன்னா பிடிக்கும். அந்த அளவுக்கு நல்ல கண்டிஷன் தான் இருக்கு. இந்த கார்ல அதே மாதிரி தான் டயர் 4மே நல்ல குட் கண்டிஷன் இருக்குங்க. லோன் ஆப்ஷன் போலான்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு 7 ல இருந்து 8 lakhs வரைக்கும் நம்ம லோன் பண்ணி தந்துடலாங்க. இப்போ நம்ம பார்க்குற இந்த கார் பார்த்தீங்கன்னா 2008 மாடல் 9 டெலிவரிங்க. Volkswagen Passatங்க. 2 லிட்டர் டீசல் ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷனுங்க. இந்த கார்ல பார்த்தீங்கன்னா ஒரு 12 ஏர் பேக் இந்த கார்ல வந்துருங்க. அதாவது சன்ரூஃப் வந்துடும். லெதர் சீட்ஸ் இருக்கு. ஏர் பேக், ஏபிஎஸ், ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் எல்லாமே எல்லா ஃபீச்சரும் இந்த கார்ல வர மாடல் தான். நல்ல அலாய் வீல்ஸ் இந்த கார்ல வந்துருங்க. ப்ரொஜெக்ட் ஹெட்லாம்ப்ஸ் இந்த கார்ல இருக்கு. இந்த கார் கஸ்டமர் சொல்லிட்டு இருக்க பிரைஸ் 415ங்க. பிரைஸ் கண்டிப்பா நெகோஷியபிள் பிரைஸ் தான், ஃபிக்ஸட் பிரைஸ் கிடையாது. ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன்ல ஒரு பிரீமியம் செடான் இந்த பட்ஜெட்ல வந்து ரொம்ப டிமாண்டா தான் இருக்கும். அதே போல வண்டியில சின்ன சின்ன கரெக்ஷன் ஒர்க் இருக்குங்க. வார்னிங் லைட்ஸ் இருக்கு. நீங்க உங்க மெக்கானிக் வச்சே செக் பண்ணிக்கலாம். மற்றபடி இன்ஜினோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் அல்டிமேட்டா நல்லா இருக்குங்க. பாடியிலும் அதே மாதிரி தெளிவான பாடி லைனுங்க. 999 ஃபேன்சி நம்பருங்க. ஸோ இந்த வண்டி பொறுத்த வரைக்கும் நீங்க உங்க மெக்கானிக் கூப்பிட்டு செக் பண்ணியே எடுத்துக்கலாம். 415 ஃபிக்ஸட் பிரைஸ் கிடையாது, நெகோஷியபிள் பிரைஸ் தாங்க. இப்போ நீங்க பாக்குற இந்த கார் பாத்தீங்கன்னா மாருதி பலினோங்க. 2017 மாடலுங்க. டெல்டா பெட்ரோல் மேனுவல் டிரான்ஸ்மிஷன். கோயம்புத்தூர் ரெஜிஸ்ட்ரேஷன் காருங்க இது. இதுல அப்படிதான் டயர் கண்டிஷன் ரீசனபிள் நல்ல கண்டிஷன் இருக்குங்க. சிங்கிள் ஓனர் காருங்க. வெறும் 35,000 கிலோமீட்டர் போயிருக்கு. ஏர் பேக்ஸ், ஏபிஎஸ், ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோலுங்க, மோட்டரைஸ் சைடு மிரர்ஸ் இந்த கார்ல வந்துங்க. புது சீட் கவர்ஸ் இந்த கார்ல இருக்கு. நீங்க பார்க்கலாம். நல்ல லெதர் இன்டீரியர்ஸ், நல்ல குவாலிட்டியான சீட் கவர்ஸ் போட்டிருக்காங்க.
இந்த கார் கஸ்டமர் சொல்லிட்டு இருக்க பிரைஸ் 630ங்க. அதாவது இந்த கிலோமீட்டர் இந்த பிரைசிங்ல கார் இல்லைங்க. இந்த கிலோமீட்டர் மற்ற எல்லா காரும் பார்த்தீங்கன்னா 6.45 6.80 அந்த மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க கோயம்புத்தூர் ரெஜிஸ்ட்ரேஷன் கார்ல. இந்த கார் இந்த லோ கிலோமீட்டர் அவங்க சொல்ற பிரைஸ் ரீசனபிள் பிரைஸுங்க. அந்த 6.30 கூட ஃபிக்ஸட் பிரைஸ் கிடையாது, கண்டிப்பா நெகோஷியபிள் பிரைஸுங்க. காரை நீங்க வந்து பாருங்க, கார் ஸ்கிராச்லெஸ் நல்ல காருங்க. ஃபீச்சர்ஸ் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் எல்லாம் வந்தது, அலாய் வீல்ஸ் தவிர மோஸ்ட்லி எல்லாமே இருக்குங்க. லோன் ஆப்ஷன் போல எனக்கு ஒரு 5 lakhs வரைக்கும் நம்ம லோன் பண்ணி தந்துடலாம். இப்போ நீங்க பாக்குற இந்த கார் பாத்தீங்கன்னா ஒரு 2016 மாடலுங்க, நிசான் டெரனோ எக்ஸ்எல் பிளஸ் டீசலுங்க, மேனுவல் டிரான்ஸ்மிஷன் காருங்க, 85 bhp இன்ஜின். இது இந்த கார் ஓடிக்கிற கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா 1,23,000 இது வரைக்கும் ஓடி இருக்கு. சில்வர் கலர், இது கோயம்புத்தூர் ரெஜிஸ்ட்ரேஷன் கார் தாங்க. ஃப்ரண்ட் 2 டயருமே ஒரு 80 to 90% நல்லா இருக்கு, பேக் டயர் 50% கண்டிஷன் நல்லா இருக்குங்க. வண்டியில் பெருசா ஸ்கிராச்சஸ் டென்ட் எதுவுமே இருக்காதுங்க. ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல கார். இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏர் பேக்ஸ், ஏபிஎஸ்ங்க, இன்பில்ட் ஆடியோ சிஸ்டம் வந்துருங்க, ரிமோட் லாக்கிங் வந்துரும், அலாய் வீல்ஸ் இந்த கார்ல வந்துருங்க, ரியர் வைப்பர், ஃபாக் லாம்ப், எல்லா பேசிக் ஃபீச்சர்ஸுமே இந்த கார்ல இருக்குங்க. இந்த கார் கஸ்டமர் சொல்லிட்டு இருக்க பிரைஸ் 595ங்க. பிரைஸ் ஃபிக்ஸட் பிரைஸ் கிடையாதுங்க, நெகோஷியபிள் பிரைஸ் தான். இந்த 2-3 வீடியோக்கு முன்னாடி இந்த கார் அட்வான்ஸ் ஆயிருந்துச்சுன்னு சொல்லியிருந்தோம். ஸோ இந்த கார் அப்போ அவருக்கு லோன் ஆகாதனால இப்போ அவைலபிள் தான், நீங்க நேரடியாக வந்து பார்க்கலாம். இன்னைக்கு ஒரு 2016 ஒரு ஸ்விஃப்ட், அடுத்து நான் ஒரு கார் காமிக்க போறோம். 16 மாடல் ஸ்விஃப்ட் 640 கேட்குறாங்க கஸ்டமர். அந்த அளவுக்கு இன்னைக்கு போயிட்டு இருக்கு டீசல் மார்க்கெட்டுங்க. அந்த விதத்தில் ஒரு நல்ல ஒரு 5 seater எஸ்யூவி ரீசனபிளான பட்ஜெட்ல நீங்க எடுத்துட்டு போகலாம். 595 கேட்டிருக்காங்க, நெகோஷியபிள் தான், நீங்க நேரடியாக வாங்க. அதே போல் லோன் ஆப்ஷன் போல எனக்கு 5 lakhs வரைக்கும் நம்ம லோன் பண்ணி தந்தாங்க. இப்போ நீங்க பாக்குற இந்த கார் பாத்தீங்கன்னா 2019 பட் 2020 டெலிவரி எடுத்திருக்காங்க. நிசான் கிக்ஸ் எக்ஸ்வி டீசல் மேனுவல் டிரான்ஸ்மிஷனுங்க, 6 speed கீருங்க இது கார். இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏர் பேக்ஸ், ஏபிஎஸ், ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோலுங்க, கீழே சென்ட்ரியோட புஷ் ஸ்டார்ட் பட்டன் வந்துருங்க, மோட்டரைஸ் சைடு மிரர்ஸுங்க, டைமண்ட் கட் அலாய்ஸ் வந்துருங்க, டிஆர்எல் வந்துரும், ஃபாக் லாம்ப்ஸ் வந்துருங்க, ரூஃப் ரெயில்ஸ் இருக்கு, ரியர் வைப்பர் இந்த கார்ல வந்துருங்க, இன்ஃபோடைன்மெண்ட் டிஸ்பிளேவும் இந்த கார்ல இருக்கு. நல்ல ஒரு பிரீமியம் எஸ்யூவிங்க. டஸ்டர்லயோ டெரானோலயோ வராத ஃபீச்சர்ஸ் இந்த கார்ல இருக்கு. அதே போல வண்டியும் கொஞ்சம் பெரிய காரை பார்க்கறதுக்கு ஒரு பிரீமியமா தெரியுங்க. இந்த கார் டயர்ஸ் எல்லாம் ரீசனபிளான கண்டிஷன் இருக்கு, ரன்னிங் கண்டிஷன்ல இருக்கு. அடுத்து ஒரு 5000-10,000 கிலோமீட்டர் இந்த கார் கண்டிப்பா டயர் ஓடும். கஸ்டமர் சொல்லிட்டு இருக்க பிரைஸ் 940ங்க. கண்டிப்பா நெகோஷியபிள் பிரைஸ் தான். நீங்க விசிட் பண்ணுங்க, டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுங்க. பெஸ்ட்டா என்ன முடியுமோ நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதை விட இன்னைக்கு பேசிக் ஃபீச்சர்ஸ் இருக்க டஸ்டர் டயரானவே இன்னைக்கு அந்த விலைக்கு மேல கேட்பாங்க. அந்த விதத்தில் இது ரொம்ப ரீசனபிள் பிரைஸ் சொல்லியிருக்காங்க. அந்த பிரைஸும் நெகோஷியபிள் பிரைஸ் தான். அதே போல லோன் ஆப்ஷன் போலான்னு நினைக்கிறவங்க ஒரு 7.5 to 8 lakhs வரைக்கும் நம்ம லோன் பண்ணி தந்துடலாங்க. இப்போ நீங்க பாக்குற இந்த கார் பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும், மாருதி ஸ்விஃப்ட் டீசலுங்க, VDI ஏபிஎஸ்ங்க. இந்த கார் ஒரு வெறும் 39,000 கிலோமீட்டர் தான் இந்த கார் இது வரைக்கும் ஓடி இருக்குங்க. ரொம்ப ஒரு தெளிவான ஒரு காருங்க, TN40 மேட்டுப்பாளையம் ரெஜிஸ்ட்ரேஷன், சிங்கிள் ஓனர் காருங்க. இந்த கார்ல பார்த்தா உங்களுக்கு ஏசி பவர் ஸ்டீரிங் பவர் விண்டோ வந்துருங்க, ஏபிஎஸ் வந்துருங்க, நல்ல லெதர் சீட் கவர்ஸ் இருக்கு, ஆடியோ சிஸ்டம் இந்த கார் வரும், ரிமோட் லாக்கிங் இந்த கார்ல இருக்குங்க, சைடு மிரர்ல இண்டிகேட்டர்ஸ் வந்துருங்க, குரோம் ஹேண்டில்ஸ் இருக்கு, ஃபாக் லாம்ப்ஸ் இந்த கார்ல வந்துருங்க. டயர் கண்டிஷன்ல ரீசனபிளா நல்ல கண்டிஷன் இந்த கார்ல இருக்கு. இந்த கார் கஸ்டமர் சொல்லிட்டு இருக்க பிரைஸ் 640ங்க. பிரைஸ் வந்து கண்டிப்பா நெகோஷியபிள் பிரைஸ் தான். நீங்க டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுங்க, கார் கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். ஏன்னா லோ கிலோமீட்டர்ல ஸ்விஃப்ட் டீசல் ரொம்ப டிமாண்ட்ல இருக்கு. ஸோ காரை ஓட்டி பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்குங்க. 640ங்கிறது கண்டிப்பா ஃபிக்ஸட் கிடையாது, நெகோஷியபிள் பிரைஸ் தான். ஸோ டீசலுங்கிறது 2019 நிறுத்தினால இந்த கிலோமீட்டர்ல கார் அவ்வளோ ஈஸி இல்லை. ஸோ டீசல் தான் நமக்கு வேணும், எக்கனாமிக்ல இருக்கும்னு நினைக்கிறவங்க தாராளமாக வந்து வண்டி பாருங்க, சீக்கிரம் வந்து பாருங்க. எங்களால் என்ன பெஸ்ட் ப்ரைஸ் முடியுமோ நம்ம பண்ணி தந்துடுங்க. அதே போல லோன் ஆப்ஷன் போலான்னு நினைக்கிறவங்களுக்கு 5 lakhs வரைக்கும் ஈஸியாக லோனும் பண்ணி தந்துடலாங்க. அடுத்து நம்ம பார்க்க போற கார் பார்த்தீங்கன்னா 2016 மாடலுங்க, பட் 17 தான் டெலிவரி எடுத்திருக்காங்க. ஸ்கோடா ரேபிட் ஆம்பிஷன் ஆட்டோமேட்டிக் டீசலுங்க. இந்த கார் பார்த்தீங்கன்னா TN73 ரெஜிஸ்ட்ரேஷனுங்க, 1,29,000 கிலோமீட்டர்ஸ் இது வரைக்கும் ஓடி இருக்குங்க. ஏர் பேக்ஸ், ஏபிஎஸ், ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் எல்லாமே இந்த கார்ல வந்துருங்க. அலாய் வீல்ஸ் இந்த கார்ல இருக்குங்க. இந்த கார் கஸ்டமர் சொல்லிட்டு இருக்க பிரைஸ் 595ங்க. பிரைஸ் வந்து ஸ்லைட்லி நெகோஷியபிள்ங்க. நீங்கள் நேரடியாக விசிட் பண்ணுங்க, டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுங்க, கண்டிப்பாக கார் உங்களுக்கு பிடிக்குங்க. சின்ன சின்ன எக்ஸ்பென்ஸ் மேபி இருக்கலாம், நீங்கள் உங்கள் மெக்கானிக்கோடய வந்து செக் பண்ணிக்கலாங்க. அதே போல் லோன் ஆப்ஷன் போல நினைக்கிறவங்களுக்கு ஒரு 4 to 5 lakhs வரைக்கும் நம்ம லோனும் அரேஞ்ச் பண்ணி தந்துடலாங்க. ஸோ நீங்கள் விசிட் பண்ணுங்க, டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுங்க, என்ன பிரைஸ் பெஸ்ட்டாக நம்மளால ட்ரை பண்ண முடியுமோ நான் ட்ரை பண்ணி தரோம். இப்போ நம்ம பார்க்குற இந்த கார் பார்த்தீங்கன்னா 2015 மாடலுங்க, எட்டியோஸ் டீசல் GDSPங்க, ஹரியானா ரெஜிஸ்ட்ரேஷன் காருங்க. இது இந்த கார் நம்ம 465, 470 அந்த ரேஞ்சில் நம்ம தரலாம். தமிழ்நாடு டேக்ஸ் அடிஷனலாக வருங்க. 2015 GDSP டபுள் ஏர் பேக், ஏபிஎஸ் வந்துருங்க. ஆடியோ சிஸ்டம் இந்த கார்ல இருக்கு, ரிமோட் லாக்கிங் இருக்கு. அது தவிர பார்த்தீங்கன்னா ஏசி பவர் ஸ்டீரிங் பவர் மற்ற பேசிக் ஃபீச்சர்ஸ் இந்த கார்ல வந்துருங்க. டயர்ஸ்னாலுமே ரீசனாக நல்ல கண்டிஷன் இருக்கு. ரொம்ப தெளிவான ஒரு பாடி லைனுங்க, ரொம்ப குவாலிட்டியான இன்ஜின் கண்டிஷன், மெக்கானிக்கல் கண்டிஷன் இருக்கு. பிரைஸ் ரொம்ப ரீசனபிள் பிரைஸுங்க. நீங்கள் தமிழ்நாடு டேக்ஸ் கட்டினாலுமே உங்களோட பட்ஜெட் வந்து 550 அந்த ரேஞ்சுக்குள்ள தான் வரும். இன்னைக்கு தமிழ்நாட்டில் இந்த கார் என்ன வித்துட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 6 to 640, 6.5 வரைக்கும் போயிட்டு இருக்குங்க.
ஸோ இன்னைக்கு எடுத்து டீ போர்டாக பண்ணுறவங்க நிறைய பேர் எடுக்கிறாங்க. அதே போல் ஓன் போர்டை வச்சு ஓட்டலாம்னு நினைக்கிறவங்களுக்கு எட்டியோஸ் வந்து கொஞ்சம் டிமாண்டான ஒரு கார் தான். ஸோ நேரடியாக வந்து பாருங்க, கார் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்குங்க. நான் சொல்கிற ப்ரைஸ் நம்ம பண்ணி தந்துடலாம். அடுத்து நம்ம பார்க்குற இந்த கார் பார்த்தீங்கன்னா டொயோட்டா இன்னோவா கிறிஸ்டாங்க. உங்களுக்கு வீடியோவில் மேபி இது பிளாக் மாதிரி தெரியலாம், இது வந்து டார்க் பர்பிள் கலருங்க. 1,01,000 கிலோமீட்டர் இந்த கார் ஓடி இருக்குங்க. 2.4G மேனுவல் டிரான்ஸ்மிஷனுங்க. TN22 ரெஜிஸ்ட்ரேஷன் 2 ஓனருங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏர்பேக்ஸ் ஏபிஎஸ் வந்துங்க. நல்ல லெதர் சீட்ஸ் இந்த காரில் இருக்கு. ஆடியோ சிஸ்டம் இந்த காரில் வந்துருதுங்க. ரூஃப் ஏசி இந்த காரில் வந்துடும். நல்ல ஃபுட் ஸ்டெப் போட்டிருக்காங்க, நல்லா இருக்கு. அது ஃபாக் லாம்ப்ஸ், ரீர் வைப்புன்னு மற்ற ஃபீச்சர்ஸ் எல்லாமே இந்த காரில் வந்துருங்க. இந்த கார் கஸ்டமர் சொல்லிட்டு இருக்க ப்ரைஸ் 17,500. அந்த ப்ரைஸ் வந்து கண்டிப்பாக ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது, நெகோஷியபிள் ப்ரைஸ். இன்னைக்கு மார்க்கெட்டில் 1,50,000 2 லட்சம் போன காரும் 17,500 கேட்குறாங்க. அந்த வேலை இந்த வெறும் 1 லட்சம் கிலோமீட்டர் தான் போயிருக்கு. 1,01,000 தான் போயிருக்கு. கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு தான் சொல்றாங்க. நீங்களும் கம்பெனி ஹிஸ்ட்ரி பார்த்துக்கலாங்க. நேரடியாக விசிட் பண்ணி பாருங்க, கார் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்குங்க. காரோட அவுட்லுக்கும் சரி, மெக்கானிக் கண்டிஷன் சரி, அல்டிமேட்டாக இருக்கும். ப்ரைஸ் 17,000 ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாதுங்க, நெகோஷியபிள் ப்ரைஸ். அதே போல் லோன் போலான்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு 13,000 14,000 வரைக்கும் நம்ம லோனு பண்ணி தந்துடலாங்க. அடுத்து நம்ம பார்க்குற இந்த கார் பார்த்தீங்கன்னா செலாரியோ ZXi ஆப்ஷனலுங்க, ஆட்டோமேட்டிக் ஏஎம்டின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த செக்மெண்ட் தாங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏர்பேக்ஸ் ஏபிஎஸ் வந்துருங்க, இன்பில்ட் ஆடியோ சிஸ்டம் வந்துருங்க, ஸ்டேரிங் மவுண்டட் ஆடியோ கண்ட்ரோல்ஸ் இருக்கு, ரிமோட் லாக்கிங் இருக்கு, பீச் கலர் இன்டீரியர்ஸ் வந்துருங்க, நல்ல லெதர் சீட் கவர்ஸ் இவங்க போட்டிருக்காங்க. காரோட அவுட்லுக், மெக்கானிக்கல் கண்டிஷன் எல்லாமே எக்ஸலண்டா இருக்கும். இன்ஜின் கண்டிஷன் ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்குங்க. கியர் ஷிஃப்டிங் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஹைவே மைலேஜ் 22க்கு மேலே வருங்கிறாங்க. ரிவ்யூஸ் நீங்களும் பார்த்துக்கோங்க. நாங்களே ஏற்கனவே நிறைய கஸ்டமர் தந்திருக்கோம், 22க்கு மேலே வரும். சிட்டிக்குள்ளே 16-17 குறையாது. ஒரு ஆட்டோமேட்டிக்ல இந்த மைலேஜ் தர காருகள்லாம் ரொம்ப கம்மி மார்க்கெட்ல. அந்த அளவுக்கு நல்ல காரு இல்லை. அந்த விதத்தில் செலாரியோங்கிறது ஒரு ஃபாஸ்ட் மூவிங் காரும் கூட. இன்னும் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா, இந்த கார் ஓடிக்கிற கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா வெறும் 21,000 கிலோமீட்டருங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் கம்பெனி ஹிஸ்ட்ரி இந்த காருக்கு இருக்குங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் சென்னை தான், பட் ஃப்ளட் கிடையாது, ஆக்சிடென்ட் கிடையாது. காரோட அவுட்லுக்கு சின்ன ஸ்கிராச்சஸ் எல்லாம் பெருசு எதுவுமே இல்லை. ரொம்ப டீசெண்டான ஒரு பாடி லைன் கண்டிஷன்ல இந்த கார் இருக்குங்க. காரை விசிட் பண்ணி பாருங்க. 5-10 சொல்லியிருக்காங்க. ஒரு சின்ன நெகோசியேஷன் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாங்க. இன்னைக்கு 2014-15 கூட 4,000 அந்த ரேஞ்சில் கேட்டிருக்காங்க ஆட்டோமேட்டிக் பொறுத்த வரைக்குமே. அதே போல் 18 VXi மாடலே 4,345 ரூபா சொல்லிட்டு இருக்காங்க. அந்த விதத்தில் ZXi ஆப்ஷனல் ஓடிக்க கிலோமீட்டர் வெறும் 21,000 கிலோமீட்டர் தான் போயிருக்கு. ஸோ நம்ம சொல்லிட்டு இருக்க ப்ரைஸ் 5-10ங்க. ஒரு ரீசனபிளான டிஃபரன்ஸில் நம்ம பண்ணி தரலாம். அதே போல் லோன் ஆப்ஷன் போலான்னு நினைக்கிறவங்களுக்கு 4,000 450 வரைக்கும் நம்ம லோனு பண்ணி தந்துடலாம். இப்போ நீங்க பார்க்குற இந்த கார் பார்த்தீங்கன்னா ஆல்டோ 8 2018 மாடலுங்க. ஓடிக்க கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா இது 77,000 கிலோமீட்டர்ஸ் போயிருக்கு. TN91 ரெஜிஸ்ட்ரேஷனுங்க. ஒயிட் கலர் கார், சிங்கிள் ஓனர், LXi வேரியண்ட்டுங்க. ஏசி பவர் ஸ்டீரிங் வந்துங்க, ஃப்ரண்ட் பவர் விண்டோஸ் வந்துங்க, ஆடியோ சிஸ்டம் இந்த காரில் இருக்கு. அதே போல் ஒரு நல்ல குவாலிட்டியான லெதர் சீட் கவர்ஸ் இந்த காரில் போட்டிருக்காங்க. டயர்ஸ் ரீசனபிளான கண்டிஷனில் இருக்குங்க. பாடி லைன் நல்ல பாடி லைனுங்க. பெருசாக ஸ்கிராச் டென்ட் எதுவுமே இல்லாத ஒரு நல்ல கார். இந்த கார் கஸ்டமர் சொல்லிட்டு இருக்க ப்ரைஸ் 350ங்க. 3.5 ப்ரைஸ் கண்டிப்பாக நெகோஷியபிள் ப்ரைஸ் தாங்க. விசிட் பண்ணி பாருங்க, டெஸ்ட் டிரைவ் எடுத்து பாருங்க. கார் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்குங்க. லோனை பொறுத்த வரைக்கும் இந்த காருக்கு ஒரு 2,000 240 வரைக்கும் நம்ம லோன் பண்ணி தந்துடலாங்க. 2.5 வரைக்கும் கூட நம்ம ட்ரை பண்ணலாம் உங்கள் ப்ரொஃபைல் பேஸ் பண்ணி. இப்போ நம்ம பார்க்குற இந்த கார் பார்த்தீங்கன்னா 2017 மாடலுங்க, இன்னோவா கிறிஸ்டா, செகண்ட் ஓனருங்க. 1,94,000 கிலோமீட்டர்ஸ் இந்த கார் ஓடி இருக்குங்க. செகண்ட் ஓனர் காருங்க. கார் பார்த்தீங்கன்னா ஒயிட் காருங்க, வி மாடல், மேனுவல் டிரான்ஸ்மிஷன், 2.4 லிட்டர் டீசலுங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏர் பேக்ஸ் வந்துருங்க, ஏபிஎஸ் இருக்கு, ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் இந்த காரில் வந்துருங்க. புஷ்டட் பட்டன் இந்த காரில் இருக்கு, ஸ்டேரிங் மவுண்டட் ஆடியோ கண்ட்ரோல்ஸ் வந்துருங்க. நல்ல லெதர் சீட்ஸ் இந்த காரில் இருக்கு, ரூஃப் ஏசி வந்துருங்க, ரியர் வைப்பர், ஃபாக் லாம்ப், மற்ற ஃபீச்சர்ஸ் எல்லாம் இந்த காரில் இருக்கு. இந்த கார் பார்த்தீங்கன்னா சைடு ஃபுட் ஸ்டெப் இருக்கு, ரூஃப் ரெயில் கேரியர் உங்க போட்டிருக்காங்க. இந்த கார் கஸ்டமர் சொல்லிட்டு இருக்க ப்ரைஸ் 1680. ப்ரைஸ் நெகோஷியபிள் தாங்க. 1680 நெகோஷியபிள் தான். லோனை பொறுத்த வரைக்கும் ஒரு 13 14 ரூபா லோன் ஈஸியாக கிடைக்குங்க. இப்போ நீங்க பார்க்குற இந்த கார் பார்த்தீங்கன்னா 2017 மாடல், செகண்ட் ஓனர், ட்ரெண்ட் லைன், பெட்ரோல், மேனுவல் டிரான்ஸ்மிஷன் போலோங்க. இந்த கார் பார்த்தீங்கன்னா 66,000 கிலோமீட்டர் போயிருக்குங்க. ஏர் பேக்ஸ் ஏபிஎஸ் வந்துருங்க, ஆடியோ சிஸ்டம் இருக்கு, ஃப்ரண்ட் பவர் விண்டோஸ் இந்த காரில் வந்துருங்க. இந்த கார் கஸ்டமர் சொல்லிட்டு இருக்க ப்ரைஸ் 575ங்க. இன்னைக்கு போலோ நல்ல டிமாண்டில் இருக்க கார் தான். நீங்கள் வந்து விசிட் பண்ணுங்க, டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுங்க. அந்த 5.25 என்ன பெஸ்ட்டாக நம்மளால முடியுமோ நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாங்க. லோன் ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் ஒரு 450 5 lakhs வரைக்கும் நம்ம லோன் பண்ணுது. 450 ஷூராக கிடைக்கும். உங்கள் ப்ரொஃபைலை பேஸ் பண்ணி 5 lakhs வரைக்கும் நம்ம லோன் ட்ரை பண்ணலாங்க. அடுத்து நீங்கள் பார்க்குற இந்த கார் பார்த்தீங்கன்னா 2018 மாடலுங்க, மாருதி வேகனார் VXi ப்ளஸ் ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் AMTங்க. VXi ப்ளஸ் இந்த மாடலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏர் பேக்ஸ் ஏபிஎஸ் வந்துருங்க, அலாய் வீல்ஸ் வந்துருங்க, பவர் விண்டோஸ் வந்துடும், ரியர் வைப்பர் வந்துருங்க, ஆடியோ சிஸ்டம் வண்டியோடய வந்துடும். நல்ல குவாலிட்டியான சீட் கவர்ஸ் இந்த காரில் இருக்குங்க. இந்த கார் 99,000 கிலோமீட்டர்ஸ் போயிருக்குங்க. கோயம்புத்தூர் ரெஜிஸ்ட்ரேஷனுங்க. இன்னைக்கு மார்க்கெட்டில் 18 மாடல்லாம் பார்த்தீங்கன்னா 5.25 5.30 அந்த மாதிரி போட்டு வச்சிருக்காங்க. நம்ம சொல்ற ப்ரைஸ் 470 தான். அது கூட ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது. அதுல ஒரு சின்ன டிஃபரன்ஸ்ல நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம்.
அதே போல் லோன் ஆப்ஷன் போல நினைக்கிறது 4 lakhs மேலே லோனும் பண்ணி தந்துடலாங்க. ரொம்ப ஜென்யூனான ஒரு கார், ஒயிட் கலரில் கோயம்புத்தூர் ரெஜிஸ்ட்ரேஷனில் வந்திருக்கு. கியர் ஷிஃப்டிங் ஆகட்டும், ஏசி, மற்ற மெக்கானிக்கல் கண்டிஷன் ஆகட்டும் எக்ஸலண்ட்டாக இருக்கும். அதே போல் பாடி லைன் அதே மாதிரி தான், தெளிவான ஒரு பாடி லைனுங்க. கார் கண்டிப்பாக பார்க்குற யாருக்குமே பிடிக்கும். அந்தளவுக்கு ஒரு நல்ல ஜென்யூனான ஒரு குவாலிட்டியில் இருக்குது. நீங்கள் நேரடியாக விசிட் பண்ணி பாருங்கள், டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுங்கள், என்ன பெஸ்ட் முடியுமோ நான் பண்ணி தந்துடலாங்க. லோன் கண்டிப்பாக பெஸ்ட்டாக பண்ணி தரலாம். 350 4 lakhs வரைக்கும் லோன் பண்ணி தரலாம். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த கார் பார்த்தீங்கன்னா 2011 மாடலுங்க. இண்டிகா விஸ்டா குவாட்ராஜெட் பேசிக் வேரியண்ட்டுங்க, அதாவது டெரா அந்த வேரியண்ட்டுங்க. இதில் ஏசி பவர் ஸ்டேரிங் வருங்க. குவாட்ராஜெட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா அந்த ஃபியட்டோட இன்ஜினுங்க, ஸ்விஃப்ட்லாம் வந்துச்சு இல்லைங்களா, அந்த இன்ஜின் தான் இதுலேயும் வருங்க. 1.5 லட்சம் கிலோமீட்டர் போயிருக்குங்க. திருப்பூர் ரெஜிஸ்ட்ரேஷன் காருங்க. இது செகண்ட் ஓனரில் இருக்குது. இந்த கார் கஸ்டமர் சொல்லிட்டு இருக்க ப்ரைஸ் 225ங்க. ப்ரைஸ் கண்டிப்பாக ஸ்லைட்லி நெகோஷியபிள் ப்ரைஸ் தான், ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது. கார் நீங்கள் வந்து பாருங்கள், கண்டிப்பாக கார் உங்களுக்கு பிடிக்கும். பானட்டில் சின்ன ஒரு இடத்துல ஃபேட் ஆகிருக்கு, அது மட்டும் பெயிண்ட் டச் பண்ணுற மாதிரி இருக்குங்க. மற்றபடி டயர் கண்டிஷன் எல்லாமே ரீசனபிளான கண்டிஷனில் இருக்குது. மற்ற எக்ஸ்டீரியர் அதே மாதிரி பெருசாக டீப் டென்ட் ஸ்க்ராட்ச் பெருசாக எதுவும் இல்லை, சின்ன ஸ்க்ராட்ச் 1-2 இருக்குது, அவ்வளோதாங்க. கார் வேறு எந்த குறையுமே சொல்ல முடியாது. 2.25 நெகோஷியபிள் ப்ரைஸாக. லோன் போகலான்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு 1.5 வரைக்கும் நம்ம ஈஸியாக லோன் பண்ணலாம். 1.60 வரைக்கும் கூட நம்ம முயற்சி பண்ணி பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த கார் பார்த்தீங்கன்னாங்க 2018 மாடலுங்க. பட் 2019 தான் டெலிவரி எடுத்திருக்காங்க. ஃபிகோ நியூ ஷேப் டீசல் 1.5 லிட்டருங்க, மேனுவல் டிரான்ஸ்மிஷனுங்க. பார்த்தீங்கன்னா இதில் ஏர் பேக்ஸ் இருக்குது, ஏபிஎஸ் இருக்குங்க, ஏசி பவர் பவுண்டு வந்துருங்க. சார் இன்பில்ட் ஆடியோ சிஸ்டம் இருக்குது. ஸ்டேரிங் மவுண்டட் ஆடியோ கண்ட்ரோல்ஸ் இந்த காரில் வந்துருங்க. இந்த கார் கஸ்டமர் சொல்லிட்டு இருக்க ப்ரைஸ் 490ங்க. ப்ரைஸ் கண்டிப்பாக நெகோஷியபிள் ப்ரைஸாங்க. ஒரு 425 to 430 அந்த ரேஞ்சில் தரலாங்கிறாரு. பட் நீங்கள் நேரடியாக வந்து பாருங்கள், அது கீழே ஏதாச்சும் முடியும்னா நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். கஸ்டமர்ட்டையும் நீங்கள் பேசலாங்க. ப்ரைஸ் கண்டிப்பாக நெகோஷியபிள் ப்ரைஸ் தான். அதே போல் லோன் ஆப்ஷன் போல எனக்கு ஒரு 350 வரைக்கும் நம்ம லோன் பண்ணி தந்துடலாங்க. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த கார் பார்த்தீங்கன்னா வெரிட்டோ வைப் D6ங்க. இந்த D6ங்கிற வேரியண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏர் பேக்ஸ், ஏபிஎஸ் வந்துருங்க, அலாய் வீல்ஸ் வந்துருங்க. அதோட ஏசி பவர் விண்டோ இந்த காரில் இருக்குது. அதோட பார்த்தீங்கன்னா நல்ல எல்சிடி டிஸ்பிளேயோட ஒரு டிவிடி பிளேயர் இருக்குது. ரிவர்ஸ் கேமரா இந்த காரில் இருக்குங்க. ரிமோட் லாக்கிங் இருக்குது, சென்ட்ரல் லாக்கிங் இருக்குது. கோயம்புத்தூர் ரெஜிஸ்ட்ரேஷன், ஃபேன்சி நம்பர் 889 ஃபேன்சி நம்பர் காருங்க. இது சிங்கிள் ஓனர் கார். இந்த கார் கஸ்டமர் சொல்லிட்டு இருக்க ப்ரைஸ் 345ங்க. ஒரு 3 lakhs ரேஞ்சில் இந்த கார் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். நேரடியாக விசிட் பண்ணி பாருங்க. கார் கண்டிப்பாக இன்டீரியர் எக்ஸ்டீரியர் மெக்கானிக்கல் கண்டிஷன் உங்களுக்கு பிடிக்குங்க. டெயில் லேம்ப் ஒன்று சின்ன ஒரு டெயில் லேம்ப் மட்டும் மாற்ற வேண்டியிருக்கும், சின்ன கிராக் இருக்குது அதில். மற்றபடி கார் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். நீங்கள் நேரடியாக விசிட் பண்ணி பாருங்கள். லோன் போடலாம்னு நினைக்கிறோம், 2லேருந்து 2.25 வரைக்கும் நம்ம லோன் பண்ணி தந்துடலாங்க. இப்போ நம்ம பார்த்துருக்க இந்த கார் பார்த்தீங்கன்னா செலரியோ 2021 மாடலுங்க, பெட்ரோல் மேனுவல் டிரான்ஸ்மிஷனுங்க, TN41 பொள்ளாச்சி ரெஜிஸ்ட்ரேஷன், செகண்ட் ஓனர் காருங்க. இது 41,000 கிலோமீட்டர் இது வரைக்கும் ஓடி இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏர் பேக் வந்துருங்க, பவர் விண்டோஸ் எல்லாமே இந்த காரில் வந்துருங்க. டயர்ஸ் செகண்ட் செட் டயர் நல்ல கண்டிஷனில் இருக்குது. அது தவிர பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்ட்ரல் லாக் வந்து நல்ல சீட் கவர் இருக்குங்க, ஆடியோ சிஸ்டம் இருக்குங்க. இந்த கார் கஸ்டமர் சொல்லிட்டு இருக்கிற ப்ரைஸ் 525ங்க. ப்ரைஸ் கண்டிப்பாக நெகோஷியபிள் ப்ரைஸ் தாங்க. ஓல்டு செப் செலாரியோவில் நல்ல ஒரு ஜென்யூனான ஒரு குவாலிட்டியில் இருக்குது இந்த கார். நேரடியாக விசிட் பண்ணி பாருங்கள். கார் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்குங்க. ரொம்ப எக்ஸலண்ட்டான ஒரு கண்டிஷன் இந்த கார் இருக்குது. ப்ரைஸ் அவங்க சொல்லியிருக்க ப்ரைஸ் ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாதுங்க, கண்டிப்பாக நெகோஷியபிள் ப்ரைஸ் தான். நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் பார்த்து முடியுங்க. உங்களுக்கு வண்டி சாட்டிஸ்ஃபைடாக தான் இருக்குன்னு நான் நம்புறேன். சாட்டிஸ்ஃபை ஆகும். ஒன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கிறோம் கஸ்டமர் வச்சு நம்ம பேசலாம். கண்டிப்பாக ப்ரைஸ் நெகோஷியேட் பண்ணி தருவாங்க. அதே போல் லோன் ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் 4.40 வரைக்கும் நம்ம லோனும் அரேஞ்ச் பண்ணலாங்க. அடுத்து நீங்கள் பார்க்குற இந்த கார் பார்த்தீங்கன்னா 2017 மாடலுங்க, மைக்ரா டீசல் எக்ஸல் வேரியண்ட்டுங்க. சென்னை ரெஜிஸ்ட்ரேஷன் தான், சிங்கிள் ஓனர் இருந்தாங்க. கிலோமீட்டர் 65,000 தான் போயிருக்கு. இந்த கார் கஸ்டமர் சொல்லிட்டு இருக்க ப்ரைஸ் 470ங்க. ப்ரைஸ் ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாதுங்க, நெகோஷியபிள் ப்ரைஸ் தான். காரை விசிட் பண்ணி பாருங்க, கண்டிப்பாக கார் உங்களுக்கு பிடிக்குங்க. நல்ல மைலேஜ் இருக்கிற ஒரு கார். இதே செக்மெண்ட்டில் இருக்கிற ஸ்விஃப்ட்டோ வேறு காரோ நீங்கள் பண்ணீங்கன்னா பட்ஜெட் எங்கேயோ போயிடும், 5,000-6 ரூபாய் இப்போ மேலே போயிடும். நீங்கள் 470 தான் கேட்டுருக்காங்க, அது கூட நெகோஷியபிள் ப்ரைஸ் தான், ஃபிக்ஸ்ட் ப்ரைஸ் கிடையாதுங்க. காரை வந்து பாருங்க, கார் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். கண்டிப்பாக மைலேஜ் பொறுத்த வரைக்கும் 20க்கு மேலே தான் கிடைக்கும் ஹைவேஸில். சிட்டிக்குள்ளே 16-17க்கு குறையாது. நீங்கள் ரிவ்யூஸ் பார்த்துட்டே வரலாம். நல்ல ஒரு எக்கனாமிக்கல் கார் தான், பட்ஜெட்லையும் கிடைக்கும். லோனை பொறுத்த வரைக்கும் ஒரு 4 lakhs வரைக்கும் நம்ம லோனும் அரேஞ்ச் பண்ணிக்கலாங்க. அடுத்து நீங்கள் பார்க்குற இந்த கார் பார்த்தீங்கன்னாங்க ஹுண்டாய் கிராண்ட் i10 நியாஸ் ஸ்போர்ட்ஸ் வேரியன்ட் டீசலுங்க, மேனுவல் சிங்கிள் ஓனர் காருங்க. இது ஓடிக்க கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 57,000 கிலோமீட்டர் தான் போயிருக்கு. ஏர் பேக்ஸ், ஏபிஎஸ் வந்துருங்க, இன்ஃபோடைன்மெண்ட் டிஸ்பிளே வந்துடும், ஸ்டேரிங் மோட்டர் ஆடியோ கண்ட்ரோல்ஸ் வந்துருங்க, ரிவர்ஸ் கேமரா இருக்குது, நல்ல சீட் கவர்ஸ் இருக்குங்க, ரியர் ஏசி வெண்ட் இந்த காரில் இருக்குது, இதோ ரிமோட் லாக்கிங் வந்துருங்க. ரொம்ப நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு காருங்க. இந்த கார் கஸ்டமர் சொல்லிட்டு இருக்க ப்ரைஸ் 715ங்க. ப்ரைஸ் நெகோஷியபிள் ப்ரைஸ் தான். ஒரு டீசல் செக்மெண்ட்ல இன்னைக்கு சாய்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைஞ்சிருச்சு. அந்த விதத்தில் இது ரொம்ப நல்ல கார், ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான காரும் கூட. லோன் ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் 6 lakhs வரைக்கும் நம்ம லோனும் அரேஞ்ச் பண்ணி தந்துடலாங்க. நிறைய விசிட் பண்ணுங்க, டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுங்க. காரோட மெக்கானிக்கல் கண்டிஷன் ஆகட்டும், பாடி லைன் ஆகட்டும், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும், டவுட்டே இல்லை.
ப்ரைஸ் மட்டும் நம்ம பேசுகிற மாதிரி இருக்கும், நீங்கள் நேரடி வந்து பாருங்கள். அடுத்து நம்ம பார்க்குற இந்த கார் பார்த்தீங்கன்னா 2014 மாடலுங்க, ஹுண்டாய் வெர்னா எஸ்எக்ஸ் பெட்ரோல் ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷனுங்க. இந்த காரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏர் பேக்ஸ், ஏபிஎஸ், ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் வந்துருங்க, டைமண்ட் கட் அலாய்ஸ் வந்து நல்ல சீட் கவர்ஸ் இந்த காரில் இருக்குங்க, ஸ்டேரிங் மோட்டோட ஆடியோ கண்ட்ரோல்ஸ் வரும், இன்பில்ட் ஆடியோ சிஸ்டம் இந்த காரில் வந்துருங்க, ரிமோட் லாக்கிங்கும் வந்துருங்க. செகண்ட் ஓனர் காருங்க இது. இந்த கார் கஸ்டமர் சொல்லிட்டு இருக்க ப்ரைஸ் 540ங்க. ப்ரைஸ் கண்டிப்பாக நெகோஷியபிள் ப்ரைஸ் ஆங்க. அதே போல் லோன் ஆப்ஷன் ஃபாலோ 4 to 450 வரைக்கும் நம்ம லோன் பண்ணி தந்துடலாங்க. ஆட்டோமேட்டிக் பெட்ரோல் ஒரு நல்ல ஒரு ஜெனியூனான ஒரு கார் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். நேரடியாக விசிட் பண்ணுங்கள், டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுங்கள், என்ன பெஸ்ட் முடியுமோ நம்ம பண்ணி தரலாங்க. இன்னைக்கு வீடியோவில் நம்ம கடைசியாக பார்க்க போகிற இந்த கார் பார்த்தீங்கன்னா ஸ்கோடா ரேபிடுங்க, 20 மாடல், 21 ரெஜிஸ்ட்ரேஷன், 45,000 கிலோமீட்டர் தாங்க இந்த கார் இது வரைக்கும் ஓடி இருக்குங்க. ரொம்ப ரொம்ப ஒரு ஜெனியூனான ஒரு கார், சிங்கிள் ஓனர் காருங்க. ஏர் பேக்ஸ், ஏபிஎஸ் வந்துருங்க, நல்ல ஒரு மல்டிமீடியா பிளேயர் டச் ஸ்க்ரீனோட இருக்குது, ஆண்ட்ராய்டு மானிட்டருங்க. அது தவிர லெதர் சீட் கவர்ஸ் இந்த காரில் இருக்குங்க. டயர் கண்டிஷன் ரீசன் நல்ல கண்டிஷனுங்க. அவுட்லுக் பார்த்தீங்கன்னா ஸ்க்ராட்ச் இல்லாமல் ரொம்ப ஜெனியூனான ஒரு குவாலிட்டியில் இருக்கும். இந்த கார் கஸ்டமர் சொல்லிட்டு இருக்க ப்ரைஸ் 9 lakhsங்க. இந்த ப்ரைஸ் ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாதுங்க, நெகோஷியபிள் ப்ரைஸ் தான். ஸோ இந்த மாதிரி ஒரு பில்ட் குவாலிட்டியில் இருக்கிற வண்டி செகண்ட் ஹேண்டில் நிறைய பேர் பார்த்துட்டு இருப்பீங்க மேனுவல் டிரான்ஸ்மிஷனில். அந்த விதத்தில் இது ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல ஒரு கார். ப்ரைஸ் ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாதுங்க, நெகோஷியபிள் ப்ரைஸ் தான். விசிட் பண்ணி பாருங்க, கார் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். சாக்லேட் ப்ரௌன் கலரில் இருக்குது இந்த கார், கண்டிப்பாக இந்த கார் உங்களுக்கு பிடிக்கும் நான் நம்புறேன். லோனை பொறுத்த வரைக்கும் 8 lakhs ஈஸியாக பண்ணி தரலாங்க. 8,830 வந்து உங்கள் ப்ரொஃபைலை பேஸ் பண்ணி நான் பண்ணி தரேன்.